திருடனுக்கு தேல் கொட்டினா திருன்னு முழிப்பான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நிலைமையில தான் பாத்தீங்கன்னா இப்போ விஜய் வந்து சமீப காலத்துல இருக்கிறாரு. ஆர்கே நகரமணி இந்த வேஸ்டா போன ரோஸ்ட் பிரதர்ஸ்க்கு எதுக்கு நண்பா நீங்க ரிப்ளை கொடுத்து டைம் வேஸ்ட் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய நண்பர்கள் வந்து கமெண்ட்ஸ் சொல்றாங்க. நண்பர்களே, நான் கொடுக்குற இந்த பதிலடி இவனுங்களுக்கு கிடையாது, இவனுங்களுக்கு பின்னாடி இந்த பேச சொல்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு. ஏன்னா இவனுங்களுக்கு அவ்வளவு சீனு கிடையாது, வாங்குறானுங்க வக்கனியா பேசிட்டு போறானுங்க, ஒரு நாள் வாயிலேயே வாங்கிடுவானுங்க, அது உறுதி. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, சிபிஐ கேட்ட கேள்விக்கு தளபதி விஜய் அண்ணா அவர்கள் திருடனுக்கு தேல் கொத்தின மாதிரி பொத்திட்டு இருக்காரு அப்படின்ட்டு இந்த யூபிங்க பேசுறாங்க. நாங்க இன்னும் அதிகாரத்துக்கு வரல, ஆட்சி அமைக்கல, அது எங்க பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். ஆட்சியிலும் அதிகாரத்திலும் உட்கார்ந்துகிட்டு நடக்கிற அநியாயத்தை கண்டும் காணாமல் போன திருடனுக்கு தேல் கொத்தின மாதிரி எத்தனை பேர் பொத்திட்டு இருந்தாங்கன்னு பாத்துடலாமா? நம்ம நாட்டை சுத்தம் பண்ணிட்டு இருந்த தூய்மை பணியாளர்கள் எங்களுக்கு வேலை நிரந்தரம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிற மழையிலையும் வெயிலையும் சோறு தண்ணி இல்லாம கஷ்டப்பட்டாங்க. அப்போ எத்தனை பேருக்கு தேல் கொத்திச்சு, எத்தனை பேர் பொத்திட்டு இருந்தாங்க? கொஞ்சம் கமெண்ட்ஸ் சொல்லுங்க. 4 அடிச்ச மழையில நாடு முழுவதும் மக்கள் கேட்டாங்க 4000 கோடி எங்க அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு சப்ப கட்டிட்டாங்க, அதுக்கு வாயே திறக்கல. அப்ப யாருக்கு தேல் கொத்திச்சு பொத்திட்டு இருந்தாங்க கொஞ்சம் சொல்லுங்களேன், எனக்கு தெரியல. இதெல்லாம் ஒரு அதான் தளபதி விக்கிரவாண்டி மாநாளே சொல்லிட்டாரு, இந்த அல்லு சில்லு இந்த பயாஸ்கோப் காட்டுறது எல்லாம் அப்படின்ட்டு. இந்த ஸ்கூல் பசங்க மாதிரி இந்த டிஷர்ட் கொளுத்துறது, இந்த சில்ட்ரிங்களை வச்சு பேசுறது, சில்லறத்தனமா அந்த சர்டிபிகேட் பிடிங்க வச்சுக்கிறது, இதெல்லாம் என்ன? தளபதி மாதிரி தைரியமா ஒன்னு ஆபீஸ்ல இருப்பேன் இல்ல வீட்டுல இருப்பேன்னு சொல்லிட்டு எதுக்கு கத்துக்கங்க. அதுதான் ஒரு நல்ல தலைவர்களுக்கு அழகு. ஸ்டாலின் அங்கிள், வாட் அங்கிள் இஸ் வெரி ராங் அங்கிள்.